குஜால்ஸ் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மொக்கையான ஒரு மண்டே எபிசோட பார்த்துட்டு உங்களுக்காக உங்க கண் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது நான் உங்கள் நிஷான் மற்றும் அந்த பக்கத்துல இருந்து சஞ்சய். ஸோ அதாவது மண்டே எபிசோடே மொக்கையா தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே சில இது இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் இருக்கும், கேப்டன்சி டாஸ்க் இருக்கும், அதுக்கப்புறமா நாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஸ்வாப்ல யார் ஆக போறாங்க அப்படின்றது நடக்கும். பட் அதுவே ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் டேரக்டா போயிட்டாங்க. எடுத்தோடனே விக்ரம், பிரவீன்ராஜ் அப்புறம் கனி. ஸோ போன வாரத்துல இருந்து அவங்களோட பயணம் கேப்டன்சி டாஸ்க்கு இந்த வாரமும் தொடர்ந்துச்சு. பட் அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்ட்ல வெல்க்ரோ ஷூ வச்சுட்டு யார் தாக்கு பிடிக்கிறா அப்படின்ற மாதிரி, அதாவது உட்காரக்கூடாது கீழே தான் ரூல்ஸ். ஸோ அவங்க கேப்டனா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவரோட பாடி வெயிட்டுக்கு அவர் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவர் ஃபர்ஸ்ட் மேபி ஒரு பின்னாடி நின்றா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல. அவர் ஃபர்ஸ்டே முன்னாடி நின்றனால அவரால் சரியா மூவ் பண்ண முடியல, அவரே தடுமாறிட்டாரு. அதுக்கப்புறம் கனியும் பிரவீன்ராஜ் போட்ட வெயிட்டுக்கு புஷ் ஆக முடியல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்லயே அந்த கேம் முடிச்சுட்டாங்க. ஸோ கேப்டன்சி டாஸ்க் மாதிரியே தெரியல அது. அது அதனால சொல்றேன், இந்த இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கே இன்னும் பெட்டரா, இன்னும் கஷ்டமா கொடுத்தா அந்த கேப்டன்சி பொறுப்புக்குன்னு ஒரு வேலை இருக்கும். ஸோ அதான் நான் ஃபீல் பண்றேன். சொல்லுங்க சஞ்சய். என்னத்த சொல்லணும், அதான் சொல்லிட்டேன், மரண மொக்க எபிசோடு தான் கேப்டன்சி டாஸ்க்கும் மரண மொக்க. ஸோ இந்த எபிசோடே மொக்க மொக்க மொக்க. ஸோ இதை பத்தி நம்ம மொக்கையா பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ ஒரு தலை அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமான டாஸ்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் இது கண்டஸ்டன்ஸே வாய்ப்பு கொடுக்குறாங்க, என்னடா 10 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பனா பாத்துக்கோ எவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் பிரவீன் கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ ஓவரா வாய் விட்டு வச்சிருக்காரு, நான் எப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு. ஓகே, நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லுவேன். பட் எப்படி போகுது இந்த வீக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நாள் வச்சு நம்ம ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ற முடியாது. ஸோ அப்படிதான் சொல்லணும். ஸோ எடுத்த உடனே பாத்தீங்கன்னா கேப்டன்சி ஆன பிறகே ஒரு பெரிய சண்டை கனிக்கும் பாருக்கும். ப்ரோமோ அப்படின்னா நம்ம விஜய் பாரு இல்லாம ஒரு ப்ரோமோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாருனாலதான் ஓடிட்டே இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஷோவே விஜய் பாரு தான் தூக்கி பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த துணிக்காக ஒரு சண்டை. ஸோ துணியை அவன் கீழே வச்ச உடனே கனி காண்டாயிட்டாங்க. நான் வாசல்லே தான் நின்றுட்டு இருந்த, கை வச்சுட்டு நீ ஏமா என்கிட்ட தரலன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல பாரு பாத்தீங்கன்னா நான் சாரி கேட்க மாட்டேன், சாரி கேமுக்காக நான் இங்க வரல அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க நான் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்ல, அவங்க திருப்பி ஈகோல நான் சாரி எனக்கு வேண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா ஒரு கலவரமே உண்டாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த சண்டை போயிட்டு இருந்துச்சா லைவ்ல. அப்ப லைவ் பார்த்தவனோட நிலைமெல்லாம் யோசிச்சுப்பாரு, ஏன்டா இது ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு இதுக்காக போடுறீங்களாடான்னு சொல்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரவீன்ராஜுக்கு பயங்கர சவால் இது ஆக்சுவலி. ஏன்னா தலையா இருக்கிறப்போ அவருக்கு எடுத்தோடனே அதுவும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான்றப்போ எப்படி டீல் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் ஏதோ ஒரு சொல்யூஷன் சொன்னாரு. என்ன சொன்னாரு சஞ்சய், சொல்லு. சொல்யூஷன் எங்க பேசிட்டே தான் பாருங்க லாஸ்ட் வரைக்கும். லாஸ்ட் 2 பேரும் உட்கார வச்சு, அதாவது சுபிஷா ஒண்ணு சூப்பரா சொன்னாங்க. ஏங்க எதுக்குங்க இது எல்லா வீட்டுக்கிட்டே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு, இவர் கேப்டன், ஆஸ் கேப்டனே இவர் என்ன டிசைட் பண்றதோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொன்னாங்க. அதுதான் கரெக்ட். ஏன்னா இவர் கேப்டனா இவருக்கு எது சரின்னு போகுதோ அதை எடுத்து வச்சு சொல்லிட்டு முடிச்சா ஓகே. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இது இவங்க 2 பேரோட கான்வோ தான், அது எதுக்கு இவ்வளவு பெரிய கண்டென்ட்டா பெருசா காட்டி எனக்கே செம காண்டாயே போச்சு. ஏன்டா இவ்வளவு நேரம் ஏன்டா இதை காட்டிட்டு இருக்கீங்க, அடுத்த கட்சி போங்கடா டப் டப் டப்புன்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கே காண்டாயி போச்சு. ஸோ எப்படி லைவ் 3 நேரம் உட்காந்து பார்த்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியல. ஐயோ, இங்க லைவ் 3 மணி நேரம் பார்த்ததை விட அங்க ஷோ எடிட் பண்ற எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து இது நாள் ஃபுல்லா பாக்குறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும் சொல்லு. பாவம், வாங்குற காசு பொறுமையெல்லாம் அவங்க பார்த்தாகணும். அதான். அண்ட் ஃபைனலி பாரு லாஸ்டா இவங்க சாப்பாடுல நிப்பாங்க. ஸோ அந்த சாரி நான் கேட்டுறேன்னு சொல்லிட்டு பாரு அந்த சாரியை கேட்டு தொலைச்சிட்டாங்கம்மா. ஏமா இதை ஒரு நேரம் முன்னாடி போட்டுருந்தா நான் பார்க்காம இருந்திருப்போமேமா அப்படிங்கிற மாதிரி பாருக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா இது எங்க போய் முடியும் அப்படின்றது எல்லாமே தெரியும். இப்ப அவங்க சாரி கேட்டதான் முடியும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா இதை நம்மளோட ஸ்கிரீன் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு சண்டை போட்டா ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம மேல திரும்பும். அவங்க நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. என்னன்னா சரி இப்ப வேற ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கா வீட்டுல அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா மண்டே தான்.
அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சண்டையை கூட்டலாம், ஃபுல் அட்டென்ஷன் நம்ம மேல வரும்ன்றது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அவங்க தெளிவா வந்து பிளான் பண்ணி தான் ஆடிட்டு இருக்காங்க. வெளியில பார்வை குத்தம் சொல்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பார்வை நெகட்டிவ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து கிளியரா ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நெகட்டிவ் கேம் வந்து அவங்க ஆடிட்டு தான் இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக தான் இது பார்வை பண்ணாங்க அப்படின்னா 100% உண்மைதான். ஏன்னா அவ்வளோ அவங்க மானஸ்தியா இருந்திருந்தா கண்டிப்பா சாரி கேட்டிருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து சாரி கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இது வந்து சரி நம்ம தான் இது முடிச்சு வைக்கணும்ன்ற மாதிரி. ஸோ அதனாலதான் வந்து அவங்க சாரி கேட்டாங்க. ஸோ பாரு அஃப்கோர்ஸ் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்றது இதை விட ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. இங்க சாரி கேட்கலாம் பார்த்தா காலைல எடுத்தோடனே வந்து கமு வந்து துஷார்ட்ட வந்து நான் பேசுறது தப்புதான் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. அவரு தானே வந்து மாத்திக்கிறேங்கிற ட்ரை பண்றாரு போல. இப்பதான் வந்து என்ன சொல்றது, கல்லு போட்டிருப்பாங்க தலையில அடிச்சு லூஸ் ஆகி சுத்திட்டு இருந்தாரு. இப்ப திருப்பி நார்மல் மோட்டுக்கு வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அண்ட் ஆமா. சொல்லுங்க கமருதீன் வந்துட்டு தப்ப ஒத்துக்கிறது அப்படின்றது வந்து அதனாலதான் சென்னையில மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு அவர் வந்து தப்பு ஒத்துக்கிட்டாரா, கமருதீன் சாரி கேட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு எபிசோட்ல. சோ அதனாலதான் சென்னையில மழை பெய்யுது கைஸ். ஸோ அதனால கமருதீனே சாரி கேட்டுட்டாரு. அதனால இந்த வாரம் கமருதீனுக்கு வந்து போன வாரம்ல வச்ச சூழலாம் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பாக்குறோம். அண்ட் அப்கோர்ஸ் கம்மிங் டு தி அந்த இது ஸ்வாப் ரிலேட்டட் டாஸ்க். ஸோ ஸ்வாப் டாஸ்க் அப்போ பாத்தீங்கன்னா மிரட்டல் அணின்னு சொல்லிட்டு இந்த விக்ரமோட பிக் பாஸ் ஹவுஸ் டீமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா வந்து பிளாக் கேட்ச் மாதிரி எல்லாரும் பிளாக் அண்ட் பிளாக்ல வந்து இன்னொரு டீமா இருந்தாங்க சூப்பர் டீலக்ஸ். ஸோ அந்த ஷேப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுன்றப்போ பிக் பாஸ் வந்து பயங்கரமா பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. விக்ரமோட அந்த கமாண்டு அப்புறம் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து பயங்கரமா அங்க பார்த்தோம். ஸோ அவர் தான் வந்து மெயின் லீடா வந்து எடுத்து ஃபார்மேஷன் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஒரு 3-1 லீடிங்கா இருந்தாங்க நினைக்கிறேன். 3-1 1 தான் சூப்பர் டீலக்ஸ் பண்ணிச்சு. ஸோ ஒற்றுமை வந்து அவங்களுக்குள்ள வந்து ட்ரெஸ் கலர்ல தான் இருந்துச்சு தவிர டீமுக்குள்ள ஒற்றுமையே இல்லை. நான் இங்க போறேன்னு சொன்னா நான் மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செமையா பிளே பண்ணாங்க. ஸோ அதனால வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் இது வந்து தோத்துட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ் தான் வந்து டாஸ்க் ஜெயிச்சாங்க. ஸோ அதை ஜெயிச்சனால தே கேன் டிசைட் யாரை வந்து ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுல வந்து கலை வந்து சொன்னாரு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், நான் ரொம்ப இது வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி டயர்ட் ஆயிட்டேன்ற மாதிரி. சரி ஓகேப்பா நீ அங்க போய் ஜாலியாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்துட்டு கலையை வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்க இருந்து ஒரு ஆள் ஸ்வாப் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ சுபிக்ஷா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் விக்ரம் கெமின்ற மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கா விளையாடிட்டு இருக்காங்க. பட் அது ஹெல்தியா இருக்கிற வரைக்கும் ஓகே. ஒன்ஸ் அதுவும் வந்து ஒரு குரூப்பிசம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவுமே வந்து அவங்களுமே வந்து தாக்கிடுவாங்க மக்கள். ஸோ அதுதான் இன்றைக்கு எபிசோட். அதுக்கப்புறமா மெயினா நடந்தது நம்ம மண்டே நாமினேஷன். ஸோ நாமினேஷன்ல எல்லாரும் சொல்லி கடைசியில வந்தது பேர் பாத்தீங்கன்னா கமருதீன், பார்வதி, வினோத், அரோரா அண்ட் கலையரசன். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து நாமினேட் ஆன ஆட்கள். ஸோ இந்த வாரம் யாரு போவா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டபுள் எவிக்ஷன் இருக்கான்னு தெரியல. இருந்தா எனக்கு தெரிஞ்சு அரோரா, கலையரசன் போவாங்க. அப்படி இல்லைன்னா என் மனசு என்ன சொல்லுதுன்னா கலையரசன் போவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. சொல்லுங்க சஞ்சய், உங்களோட கருத்துக்கள். அதுதான் நான் ஃபர்ஸ்டே நீ சொல்லப்ப நினைச்சேன். கலையரசன் அரோரா வந்து ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சாங்க போன வாட்டியே. ஸோ அது ஒரு வார்னிங்கா இருக்கும். அதை தாண்டி கலையரசன் இன்னுமே வந்து ஓப்பன் அப் ஆகல. ஸோ இவங்க 2 பேர் கம்பேரிசன் பண்ணும் போது எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, என்னோட பர்சனலா வந்து கலையரசன் தான் வெளில போகணும் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நடக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா கேப்டன் ஆகிய பிரவீன் வந்து நீங்க வந்து கேப்டனா இருக்கீங்களா வீட்டு தலையா, இல்லைன்னா நீங்க வந்து லக்ஸுரிக்கு போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நான் வந்து கேப்டனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இப்ப உங்களுக்கு பதிலாக லக்ஸுரி யாருக்காவது போகணும்னா நீங்க யார வந்து கொடுப்பீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது எதுவுமே யோசிக்கிற டபுக்குன்னு கை தூக்கிட்டு தலைவன் வந்து கனியாக்கா அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா இப்பதான் வந்து அவங்க கேப்டன் ஆகி வராங்க இந்த வாரத்துக்கு. ஸோ அதுக்குள்ள நாமினேஷனுக்கு அவங்க பேரை விடாம திருப்பியுமே நீ சேஃப் ஜோன்ல கொண்டு போய் விடுற. ஆல்ரெடி அங்க எஃப்ஜேவும் சபரியுமே வந்து டீம் அப்பா தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க திருப்பி போனா இவங்க திருப்பி 3 idiots தான் லக்ஸுரி டீம்ல மாறுவாங்க. ஸோ இங்க என்ன கேம் என்ன போயிட்டு இருக்கு, இல்ல குரூப் பண்ணிட்டு இருக்காங்களா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
இல்ல குரூப்பிசம் தான் அன்பு கேங் 2.0 தான் வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதாவது சபரி, அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ், கனியக்கா எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த விக்ரம், சுபிக்ஷான்ற மாதிரி குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படி மாறும் அப்படின்றத நம்ம வரும் நாட்கள் தான் பார்க்க முடியும். அண்ட் மெயினா நம்ம லாஸ்டா முடியறப்போ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொல்லி இந்த மலையாளம் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் நாள் பண்ண ஒரு விஷயம் தான் இது வந்து இப்ப வந்து பண்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டேய் உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தனால ஷோ ஒண்ணுமே இல்லடா. டிஆர்பி ரொம்ப டவுனா இருக்குடா. அதனால நீங்க வந்து உங்கள நாங்க அடிச்சு ஓட விடுறோம் பாருங்கடான்ற மாரி எல்லா துணி, மணி எல்லாத்தையும் வந்து வாங்கி இவங்க வந்து தனியா வச்சுக்க போறாங்களாம். அதுக்கு வந்து பயங்கரமான டாஸ்க்லாம் வச்சுட்டு அத திருப்பி எடுத்துக்க போறாங்களாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபேஸஸ் வந்து நம்ம இப்பதான் வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாம் வந்து ரம்யா ஜோ ஆர்மி, அரோரா ஆர்மின்னு சொல்லி நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ரம்யா ஜோ அப்புறம் அரோரா, அதுக்கப்புறம் வியானாவோட ரியல் ஃபேஸ் வித்தவுட் மேக்கப், நோ ஃபில்டர் அப்படின்ற மாரி வந்து இவங்களுக்கு மக்கள் இப்பதான் பார்க்க போறாங்க. சோ இத பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நீங்க ஆர்மி வச்சிருக்கீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அதனால வந்து எல்லாரோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹேர் பேண்ட் கூட ஒண்ணுமே இருக்க கூடாதான் வீட்டுல. சோ அதுக்கப்புறமா என்ன ட்ரெஸ் போட முடியும்னா ஒரு இது யூனிஃபார்ம் மாதிரி நான் தரேன், அதான் நீங்க போட்டுக்கணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், அதுதான் வந்து இந்த வாரத்தோட டாஸ்கா இருக்கும் நினைக்கிறேன். பட் அதுக்கேத்த மாதிரி சிவியரான டாஸ்க் கொடுத்தாதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ இவங்க வந்துட்டு சும்மா இந்த மாதிரி துணிலாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை தூக்கி போடு, இதுல தூக்கி போடுன்ற மாதிரி மொக்கையா டாஸ்க் கொடுத்துட்டு ஜெயிச்சோடனே சரி உங்களுக்கு பேக் கிடைச்சிரும் அப்படின்னா இதோட வெயிட்டேஜே தெரியாம போயிடும் மக்களுக்கு. தட் இஸ் மக்கள்னா பிக் பாஸ்ல இருக்க மக்களுக்கு. ஸோ அதனால நம்மளும் வந்துட்டு வாரம் வாரம் டாஸ்க் சிவியரா மண்டே இருக்கு. கொடுக்குற டாஸ்க் மண்டே கொடுக்குற டாஸ்க பார்த்து தி கேம் இஸ் ஆன், கேம் இஸ் ஆன் நினைச்சிட்டு இருக்கோம். பட் வழக்கம் போல வீக்கெண்ட் வந்தா மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கு எபிசோடு. மத்த நாள்லாம் மைண்ட் ஃபக் பண்ணி விட்டுறாங்க. எஸ், அதனால வந்து த கேம் இஸ் ஆன் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஸோ இந்த டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா போகும் அப்படின்றத நம்புறோம். ஸோ பொறுத்திருந்து இருந்து நாளைக்கு பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதே ஸோ மாதிரி எஸ் இன்னைக்கு சொல்லு சொல்லு. சுபிக்ஷா வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து வியானா கொடுத்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஆமா. பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க நாமினேஷன் லிஸ்ட்லயே இல்ல. எல்லாருக்குமே ஒண்ணு இப்படி போயிட்டு கடைசியில ஒரு 4-5 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட் வந்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. எஸ், சுபிக்ஷா வந்து வியனாவை சேவ் பண்ணி விட்டாங்க. ஸோ வியனாக்கும் அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்திருக்கும். ஏன்னா வியனா இப்போ வந்து நல்லா ஏறிட்டு வராங்க. ஸோ கரெக்டான ஆட்கள் கிட்ட கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இது எனக்கு வந்து இப்போ ஃபேரா வேற யாருக்கோ தோணுச்சுண்ணா. கொடுத்திருந்தாங்கன்னா ஆமா, வேற யாருக்கோ அதான் பால் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா டிஃபெண்ட் பண்றாங்க, அப்பவுமே கேக்குறாங்க. நான் கேட்டிருந்தேன். எனக்கு யார் சொல்லு, ரீசன் சொல்லு. ஏய் நீ ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருமா அப்படிதான் இருக்கு எனக்கு. ஃபாரூக் வந்து எல்லாமே நோண்டி நொங்கு எடுத்து ஏன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் உடனே. அவங்களுக்கு அதான் வந்து பெரிய ஆசை. ஸோ எஸ், அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். அண்ட் ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன் படி எஸ் நானும் சஞ்சயும் சொல்லிட்டோம் கலையரசன் தான் போவாரு அப்படின்ற மாதிரி. ஸோ பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். லாஸ்டா ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு வந்து நாங்க சைலண்டா இருக்கோம். ஏன்னா எங்க அம்மா எல்லாம் எங்க வீட்டுல வந்து ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு மாதிரி எஃப்ஜே ஏதோ சொல்லி எல்லாம் இருந்தாங்க. யோ இந்த எபிசோட பார்த்துட்டு நாங்க தான் 45 நிமிஷம் சைலண்டா இருக்கணும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஐயோ அதுல வேற ஐயோ வினோத் ஒரு பாட்டு பாடினாரு, ஐயோ என்னை விட்டு போயிட்டியே. ஐயோ போதும் So, பாசம். ஆமா இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு நாங்க வந்துட்டு கை கூப்பி வணங்கி தயவு செய்து ஏதாச்சும் ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்கடா, இல்ல எங்களையாச்சும் உள்ள விடுங்கடா அப்படின்ற மாதிரிதான் எங்களுக்கு ஆதங்கமா இருக்கு. ஸோ எஸ், ஸோ அதனால நாளைக்கு அதுக்கப்புறம் வர நாட்கள்ல பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்றோம். ஸோ இன்னைக்கு கடையை சாத்திட்டு கிளம்புறது நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். நன்றி. ஓகே. ஸோ பாய் மக்களே, தேங்க்யூ.